கொடியங்கிட்ட எடுத்துட்டு போங்க பிரதர். கொடியை மறைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருங்க அவசரப்படுறேன். விழுகாது. தலைவர் என்கிட்ட தள்ளி போங்க. கல்லு காலில் வந்துற போது. தேனியில் பட்டியலின சமுதாய மக்களுக்கு சொந்தமான பஞ்சனி நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார். பாலாஜி இணைப்புல இருக்கீங்க, முழு விவரங்களை வழங்கலாம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு விவசாய கூலி தொழிலாளருக்கு அரசு பஞ்சமி நிலங்களை ஒதுக்கீடு செய்தது. இந்த பஞ்சமி நிலங்கள் பார்த்தோம்னா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் அந்த பஞ்சமி நிலங்களை பெற்ற பட்டியலின சமூகத்தினர் மற்ற சமூகத்தினருக்கு இந்த பஞ்சமி நிலங்களை விற்பனை செய்தனர். இந்த சூழலை பார்த்தோம்னா தேனி புதிய பேருந்து நிலையம் அருகே 4 ஏக்கர் பஞ்சமி நிலம் தனியாரிடம் இருந்து வருகிறது. இந்த சூழல்ல அந்த தனியாரிடம் இருந்த பஞ்சமி நிலங்களை தங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறி பல்வேறு பட்டியலின சமூக வகுப்பை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சியர், தேனி மாவட்ட கோட்டாட்சியர், தேனி தாசில்தார் ஆகியோரிடம் தொடர்ந்து புகார் மனு அளித்து வந்தனர். இந்த சூழ்நிலை இன்று அந்த தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பஞ்சமி நிலத்தை குடியேறும் போராட்டத்தை பல்வேறு பட்டியலின சமூக அமைப்பினர் குடியேறும் போராட்டத்தை ஈடுபட்ட இந்த சூழ்நிலையில அந்த தனியாரிடம் இருந்த இந்த பஞ்சமி நிலத்தை, அதாவது தேனி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்து நிலையம் அருகே உள்ள அந்த பஞ்சமி நிலத்தை குடியேறும் போராட்டத்தை அறிவித்தனர். இதற்காக பார்த்தோன்னா அங்க காவல்துறையினர் குவிக்கப்பட்ட சூழ்நிலையில அங்கு அந்த பஞ்சமி நிலத்தை சுற்றி வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனரையும் அங்கு வைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியை பட்டியலினை சேர்ந்த சமூக அமைப்புகள் உடைத்து உள்ளே சென்று அங்கே இந்த இடம் தங்களுக்கு தான் சொந்தம், தங்களை மீறி யாரும் இந்த இடத்தை அரசு கொடுக்கக்கூடாது, தங்களுக்கு நிலம் இல்லை என்று கூறி அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முற்பட்டனர். இந்த சூழ்நிலையில அங்கு இருந்து அதாவது வேறு சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தற்போது அந்த இடத்தை பாதுகாத்து வருகிறார். அவர்களையும் மீறி